ரொம்ப அசிங்கமா பேசிட்டே இருந்தாரு. ரொம்ப என்னால தாங்க முடியல. ஒரே ஒரு மிதி, ஒரு கிக்கு போட்டேன். எங்கேயே விழுந்தாருன்னு தெரியல. அதுக்கு பிரச்சனை என்ன, ஒரு மாசம் நானே பள்ளிக்கூடத்துக்கு போகும்போதெல்லாம் அவரை மருத்துவமனையில காட்டிட்டு கூட்டிட்டு வந்து விட்டுட்டு இருந்தேன். என்னைய பார்த்தோன்னா அவனுக்கு தெரியுது ஆளு, அதனால அவசரத்தை நிறுத்த முடியல. நான் யார் தெரியுமில்ல, நான் சினிமாவில் போயிட்டு இருந்தான், கையை தூக்கிட்டு. ஏன் டைலாக், நம்ம பஞ்சு டைலாக், நீ சினிமாவில தான் போயிட்டு, நான் ரியல் ஃபைட்டர்னு போட்டேன். ரெண்டு சண்டைன்னு போயிட்டா அவன் அடிக்கட்டும் பார்த்துக்கணும்னு இருக்கக்கூடாது. ஒரு அடி நீ வாங்கிட்டீங்கன்னா உன் மூளை அந்த அடியைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கணும், வெளியே வலியை சொல்லிக்கிட்டே இருக்கணும் இல்லையா, அடுத்த தாக்குதலுக்கு தயாராகுது. அடிக்கணும்னு நினைச்சா நீ அடிச்சிடணும். இப்போ என் மையம் பயிற்சி எடுக்கிறான் பெரியவன், அவனுக்கு என்ன பிரச்சனைன்னா அவங்க அம்மாவை எப்படியாவது சரி பண்ணி திடீர்னு ஒரு நாள் அம்மா கோயிலுக்கு போகுமா, கோயிலுக்கு போமா, ஏப்பா இன்னைக்கு வகுப்பு இருக்கு, அப்ப எப்படியாவது அதை கட்டடிச்சிடணும், அதுக்கு அவங்க அம்மாவை கோயிலுக்கு போயிட்டு. உடம்புக்கு நல்ல உணவு, முட்டை, அது மாட்டுக்கறி சாப்பிட்ற ஆளா இருந்தா ரொம்ப நல்லது, வெள்ளம் கூட்டு நல்லா சாப்பிடுங்க, வாரம் ஒரு 1/2 கிலோ சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. என் மகன்லாம் மாட்டுக்கறிலாம் முதல்ல பயன்தான், ஆரம்பி போதும் நிறுத்து, அதெல்லாம் நாங்க செஞ்சது. தமிழன் நம்ம மொழியில கற்காம என்ன அவன் அவனுக்கு கொடுத்த கொடைதான் இது. பிரதமர் யோகாவை உலகத்துக்கு நான் கொடுக்கிறேன், கொடையா கொடுக்கிறேன், அர்ப்பணிக்கிறேன்னு. இந்த நாட்டுக்கு இந்த யோகாவை ஓகம்னு நாங்க கொடுத்தது நாங்க தான் கொடுத்தது. எங்களுடைய சித்தர்களும் ஞானிகளும் யோகி, அது பெரிய இதெல்லாம் இவ்வளவுதான் உடம்பு. ஒரு தடுக்கிறத இவ்வளவுக்குள்ள தடுத்தா போதும், இவ்வளவுதான் போயிடும். இன்னைக்கு குத்துறதுங்கிற போயிடும், இப்படி தடுத்தா இப்படி போயிடும். இப்போ முகம் இவ்வளவுதான், முகத்துக்கு வருதா அவ்வளவுதான் போயிடும், வெளியில போயிடும், அந்த தாக்குதல் வெளியில போயிடும். ஆனா எங்க ஆசான் என்ன சொல்றாருன்னா, பெருசா செய்யணும், பெருசா செய்யணும். தடைனா தடை வருதா பெருசா செய்யணும், தள்ளி விடணும் அவனை. தடைனா பெருசா பண்ணணும், பண்ணும்போது இப்படி போயிடும், இப்படி போயிட்டான்னா இடைவெளி வந்துடும், அவன் இந்த உடல் திறந்துடும். அப்ப திறக்கும் போது நமக்கு எங்க வேணாலும் தாக்கலாம், இடம் இருக்கும், ஆட்சியிருந்தோம். இந்த கலையை கொண்டு வந்தது எங்களுடைய மதிப்பிற்குரிய வீரக்கலையின் பேராசான் எங்கள் மனோகரன் மாஸ்டர் ஆசான் அவர்கள் தான். தம்பி ராஜா சொன்னது போல அவருடைய மூத்த மாணவன் நான். எனக்கு உங்களெல்லாம் பார்க்கும்போது உற்சாகமா இருக்கு, ஆனா வருத்தமா இருக்கு. ஏன்னா உங்களை மாதிரி இப்ப நான் பயிற்சி எடுக்கல, அதனால என் மகன் பயிற்சி எடுக்கிறதுல எனக்கு மகிழ்ச்சி. ஒரு நாள் ஆரம்பிச்சான், நான் நாடோடியோட மோசமா ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு ஆளு. என்னுடைய வேலை எதையுமே நான் தீர்மானிக்கிறது இல்லை. இப்ப இங்க போகணும், இன்னொரு திருமணத்துக்கு போகணும், அப்புறம் விருது கொடுக்க போகணும், அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு. அதனால பயிற்சி எடுக்கணும். இந்த தேர்தல் முடிஞ்சவனால பயிற்சி எடுக்கணும். எடுத்து நானும் செஞ்சு ஒரு வலைவெளியில நானும் என் தம்பி ஏற்றி விடலாம்னு இருக்கோம். இல்லையா, இது என்ன இப்படி இது கோபமா பேசுறான்னா, பேசுவான்ல, அதுக்கு செய்யணும்னு இருக்கேன். அதனால நீங்க தொடர்ச்சியா பயிற்சி அப்படிங்கிறது தொடர்ச்சி தான். அதை விட்டுட்டா மறுபடியும் ஒண்ணுல இருந்து ஆரம்பிக்கணும். எல்லா பாடமும் நாங்க செஞ்சோம், 75 பாடமும் நம்ம செஞ்சோம். நாங்க சில பாடங்கள் நினைவுல இல்லை, ஏன்னா பயிற்சி இல்லை. அப்ப தொடர்ச்சியா பயிற்சி எடுத்துக்கிட்டே இருக்கணும். நீங்க பிள்ளைகள், வளர்கிற பிள்ளைகள், ஒரு காலம் வரும் நம்ம இடத்துல அதிகாரம் வரும்போது பள்ளிக்கூடத்திலே கல்லூரியிலேயே இதையும் ஒரு பாடமாக நம்ம வைக்கிற காலம் உருவாகும். முன்னாடியெல்லாம் விளையாட்டுக்குன்ற ஒரு காலம் இருக்கும், 45 நிமிடங்கள் விளையாட்டுக்கு, பிடி பீரியட்னு ஒன்று இருக்கும். இப்ப அந்த இளவெல்லாம் ஒன்றும் கிடையாது, விளையாடுறதுக்குன்னு ஒரு நேரமே இல்லை. பிள்ளைகளுக்கு அப்படி கொடுத்தாங்க, அப்படிலாம் இல்லை. ஆனா நாம கட்டாய கல்வியா, ஜப்பான் சீனாலெல்லாம் இந்த முறை கட்டாய கல்வியா இருக்கு. சீனாவில் ஜப்பான்ல மார்ஷல் ஆர்ட், இந்த வீரக்கலை தெரியாதவனே இருக்க முடியாது, இருக்க மாட்டார்கள். ஆனா நமக்கு அப்படி இல்லை, நம்ம விரும்பி தேடி போய் ஒரு இடத்துல கற்க வேண்டியது இருக்குது. அதுல என் தம்பிகள், பணம் இல்லாத பிள்ளைகள், கற்க முடியாத பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுக்கிறார்கள் இந்த வீரக்கலை பாசறையின் மூலமாக. அது பெரிய பாராட்டுக்குரியது, மகிழ்ச்சி. பிள்ளைகளை இந்த வீரக்கலையை கற்றுக்கொள்ள அனுப்பிய ஒவ்வொரு பெற்றோருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்கள். ஏன்னா நான் கற்க போகும்போது எங்க கிராமத்துல நான் ஒருத்தன் தான் கற்க போகும்போது ஊரே சிரிக்கும், என்னமோ பண்ணிட்டு கிடக்குறாங்க. ஆனா எங்க அப்பா அதை பத்தி கவலைப்படல, எங்க அம்மாவுக்கு அதெல்லாம் தெரியாது. எங்க அப்பாவுக்கு சிலம்பு நல்லா தெரியும், நீ போய் கத்துட்டு வா அப்படின்னு தான் சொன்னார். அப்ப ஒருத்தர் சொல்றாரு, என்னை என்னன்னு தெரிய காராத்த, என்ன கல்லெடு தெரிஞ்சா என்ன செய்வேன், நானும் கல்லெடு தெரிவேன்னு. அவர் என்னை கேவலமா பேசுறாராம். நானும் கல்லெடு தெரிவேன். அப்ப நான் 12ஆம் படிச்சுட்டு இருந்தேன், +2.
அவர் என்னை ரொம்ப அசிங்கமா பேசிட்டே இருந்தார். ரொம்ப என்னால தாங்க முடியல. ஒரே ஒரு மிதி, ஒரு கிக்கு போட்டேன். எங்க விழுந்தாருன்னு தெரியல. அதுக்கு பிரச்சனை என்ன, ஒரு மாசம் நானே பள்ளிக்கூடத்துக்கு போகும்போதெல்லாம் அவரை மருத்துவமனையில காட்டிட்டு கூட்டிட்டு வந்து விட்டுக்கிட்டு இருந்தேன். அந்த மாதிரி அதுக்கு தண்டனை ஆயிடுச்சு. அதுல இருந்து யாரையும் அடிக்கல, இது எதுக்குப்பா அடிச்சு பிரச்சனை ஆகிற போதுன்னு அடிக்கிறது இல்லை. ஆனா அப்படித்தான் ஒருத்தர் வந்து ஏதோ சாலையில என் தம்பியோட சண்டை இழுத்துட்டான். அவன் இங்க வாங்க, இது ஏதோ 100 ரூபாய் எதை கேட்கறான், இதுக்கு இதாகி போச்சுன்ட்டு. வாங்க அங்க எங்க அண்ணன் வீட்டுக்கு வாங்கி தரேன்னு என் பேரை சொல்லாம கூட்டி வந்துட்டான். அவன் ஒரு 5-6 பேர் வந்துட்டாங்க. வந்து ஒரே சத்தம் வெளியில. என்ன சத்தம்னு போய் பாருங்கன்னா ஒரு 5-6 பேர் ஒரு ரவடி மாதிரி ரொம்ப சத்தம் பண்றாங்க. அதனால என்னை பார்த்தோன்னா அவனுக்கு தெரியுது ஆளு, அதனால அவன் அவசரத்தை நிறுத்த முடியல. நான் யார் தெரியுமில்ல, நான் சினிமாவில் ஃபைட்டுன்ட்டான், கையை தூக்கிட்டு. ஏன் டைலாக், நம்ம பஞ்சு டைலாக், நீ சினிமாவில தான் ஃபைட்டு, நான் ரியல் ஃபைட்டுன்னு போட்டேன் 2. அதோட எந்த பக்கம் ஓடனான்னு தெரியல. அது மாதிரி ஒரு கலைன்னு நமக்குள்ள ஒரு அது இருக்கணும். இருந்தாதான் நமக்கு தன்னம்பிக்கை வரும், செல்ஃப் கான்பிடன்ட் இருக்கணும். யாரா இருந்தாலும் பார்த்துக்கிறோம்டா அப்படின்னு. இல்லைன்னா என்னென்ன தெருவில் ஒருத்தன் சத்தம் போட்டா கதவை சாத்திட்டு போடக்கூடாது, யாராங்க அப்படின்னு கேட்கணும். அதுக்கு உடம்புல வலுவும் திமிரும் இருக்கணும். 10 பேர் வந்தாலும் அடிக்கலாம்டா அப்படின்னு இருக்கணும். அதுக்கு இந்த கலை அவசியம். எப்படி தடுக்கணும், எப்படி அடிக்கணும் இருக்குல்ல. எங்க மாஸ்டர்ஸ் நாங்க சைனீஸ் படங்களை போட்டு பார்ப்போம். அப்ப போட்டு பார்க்கும்போது ஒரு 3 மாஸ்டர்ஸ் வந்து பேசிக்கிறாங்க. மாஸ்டர், உங்க கலை, உங்க ஆர்ட்ல, உங்க இதுல என்ன, உங்க ஸ்டைல்ல என்ன அட்வான்ஸ் அப்படின்னு. நான் வந்து தடுப்பேன், தடுத்து நான் அடிச்சிருவேன். அதான் எங்க ஸ்டைல் அப்படி அவர் தர்றாரு. இன்னொரு மாஸ்டர்கிட்ட எனக்கு தடைய அடிதான் அப்படின்னா. அந்த அப்படி இப்படி கை வருது, குத்து வருது, நான் விலகி கையில ஒரே குத்து, கை அதுக்கப்புறம் தூக்கக்கூடாது. அப்ப தடையும் அடி ஒண்ணு, அதான் எங்க ஸ்டைல்ன்றாரு. 3வது ஒரு பெரிய மாஸ்டர் இருக்காரு, அப்படியே வழுக்கத்தால தாடி வச்சுட்டு, மாஸ்டர் உங்க இதுல என்ன சூப்பு குடிச்சுக்கிட்டே பேசிட்டு இருக்காங்க. அதுல அந்த மாஸ்டர் சொல்றாரு, அவன் தடுத்து அடிப்பான், நீ தடையவே அடிப்ப. நான் எப்படி தெரியுமில்ல, நீ அடிக்கணும்னு நினைக்க முன்னாடி அடிச்சிருவேன்றாரு. அதான் என் ஸ்டைல்ன்றாரு. சண்டைன்னு போயிட்டா அவன் அடிக்கட்டும் பார்த்துக்கணும்னு இருக்கக்கூடாது. ஒரு அடி நீ வாங்கிட்டீங்கன்னா உன் மூளை அந்த அடியைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கணும், வெளியே வலியை சொல்லிக்கிட்டே இருக்கணும் இல்லையா, அடுத்த தாக்குதலுக்கு தயாராகுது. அடிக்கணும்னு நினைச்சா நீ அடிச்சிடணும். அப்போ அங்க நின்றுக்கிட்டு அப்படி பண்ண அதெல்லாம் பண்ணக்கூடாது. இதுல வந்து இந்த கவனம், கூர்நோக்கு ரொம்ப முக்கியம். அதான் இந்த கான்சென்ட்ரேஷன். அதுதான் அவன் என்ன செய்யறான். அதுக்கப்புறம் ஏமாற்று, அதான் வந்து சண்டையில ஏமாற்றுதான். இங்க காட்டணும், இங்க காட்டும் போது அவன் இதை கவனிச்சுக்கிட்டு வேற பக்கம் தாக்கல் இருக்கு. அதுதான் சண்டையில. இப்ப என் மயம் பயிற்சி எடுக்கிறான் பெரியவன். அவனுக்கு என்ன பிரச்சனைன்னா, அவங்க அம்மாவை எப்படியாவது சரி பண்ணி திடீர்னு ஒரு நாள், அம்மா கோயிலுக்கு போமா ஏப்பா இன்னைக்கு வகுப்பு இருக்கு, அப்ப எப்படியாவது அதை கட்டடிச்சிருக்கணும், அதுக்கு அவங்க அம்மாவை கோயிலுக்கு போயிட்டு. அதெல்லாம் கிடையாது, நான் போயிட்டு வரேன், நீ மாஸ்டர் வந்துக்கிட்டு இருக்காரு, நீ பயிற்சி எடு அப்படின்னு. அவன் பயிற்சி எடுத்து நல்ல பயிற்சி செய்வான். இன்னும் கொஞ்சம் ஆர்வப்பட்டு அவன் நல்லா செய்யணும். செஞ்சான்னா ரொம்ப சிறந்த மார்ஷல் ஆர்ட் வீரனா வருவான். அதான் அது வந்து நானும் அவனும் சேர்ந்து செய்யணும்னு நினைச்சோம். அவன் என்ன சொல்றான், அடுத்த வகுப்புல இருந்து வரணும். அப்ப அதை 2 வருஷமா சொல்லிட்டு இருக்கீங்கிறான். 2 வருஷமா செய்யணும். எனக்கு ஆர்வமா தான் இருக்கு, நேரம் இல்லை, நான் செய்யணும். நீங்க உங்களுக்கு இந்த வாய்ப்பு இருக்கு, படிக்கிற காலத்துல நல்லா கற்றுக்கொள்ளுங்கள். முதல்ல நாங்க எங்களுடைய ஆசான் பெருமதிப்பிற்குரிய மனோகரன் அவர்கள், நாங்கள் ஆலந்திலக்கு இந்த ஜப்பானிய முறைதான் கற்றுக்கொண்டிருந்தோம். அதற்கு பிறகு அவர்கள் நம்முடைய தம்பிகள் செஞ்சு காட்டினாங்க நம்முடைய அடிமுறை. இதிலிருந்து தான் உலகத்திற்கு இந்த கலை போனது. நம்ம சடமுடியோட போய் முடிதிருத்தகத்துல போய் அழகா வெட்டிட்டு திரும்புற மாதிரி நம்முடைய முன்னோர்கள் கண்டுபிடித்ததை அதை எடுத்துட்டு போயிட்டு கொஞ்சம் அளவு பிடித்து கராத்தேன்னு வேற வச்சு நமக்கே அனுப்பிட்டான். அதுதான் இங்க இருக்கிறது. இப்ப நாங்க இச்சு நீன்னு தான் படிச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் எங்க ஆசான் வந்தது 1, 2ன்னு மாத்தினாங்க. லெப்ட் லெக் ஃபார்வேர்டுனாங்க, இடது வேலை முன்ன வைக்கலாம். அப்புறம் ரைட் பஞ்சு, லெக் பஞ்சு, இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தோம். குத்து, தடை, அடி, அதெல்லாம் மிதி அப்படின்னா அப்புறம் மாத்தணும் எல்லாம். என் தம்பி ராஜா சொல்லும் போது கூட பாத்தீங்க, ஆரம்பி, போதும், நிறுத்து, அதெல்லாம் வந்து
நாங்க செஞ்சது. தமிழன் நம்ம மொழியில இருக்காம அவன் நம்ம அவனுக்கு கொடுத்த கொடைதான் இது. நாட்டின் பிரதமர் யோகாவை உலகத்துக்கு நான் கொடுக்கிறேன், கொடையா கொடுக்கிறேன், அர்ப்பணிக்கிறேன்னு. இந்த நாட்டுக்கு இந்த யோகாவை ஓகம்னு நாங்க தான் கொடுத்தது. எங்களுடைய சித்தர்களும் ஞானிகளும் யோகிகளும் காட்டுக்குள் தவமன் செய்யும் போது காடுகள் இருக்கிறது, விலங்குகள் ஒன்று தாக்கிக் கொள்வதை பார்க்கிறோம். குரங்கு அடிச்சு கரடி எப்படி அடிச்சுக்குது, புளியும் எப்படி தாக்கிக்குது, சிங்கம் எப்படி தாக்கிக்குது. அந்த விலங்குகளில் இருந்து தன்னை தற்காத்துக் கொள்ள இந்த கலையை உருவாக்குறார். ஆசான் ஒரு புதிய முறையை அவரே உருவாக்குனாங்க. அதுக்கு நாங்க இந்தியன் கராத்தின் கூட வச்சோம், அங்க வச்சு பண்ணோம், பழகினோம். இப்ப குத்துறது இப்படிதான் குத்தணுமா, இப்படி குத்துறா தாக்காதா, அதுதான் அது. உடம்புக்கு நல்ல உணவு, முட்டை, அது மாட்டுக்கறி சாப்பிட்ற ஆளா இருந்தா ரொம்ப நல்லது. வெள்ளம் கூட்டு நல்லா சாப்பிடுங்க, வாரம் ஒரு 1/2 கிலோ சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. என் மகன்லாம் மாட்டுக்கறிலாம் முதல்ல பயன்தான், இப்ப நான் மாட்டுக்கறி வருதாப்பா அப்படின்னு கேட்டு சாப்பிடுறான். சாப்பிடுங்க, கோழி மாடு எது கிடைக்குதோ சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. இல்லைன்னா சைவ உணவுலேயே நல்ல புரத சத்துள்ள உணவுகளை நல்லா சாப்பிடுங்க. கீரை இதெல்லாம் நல்லா சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு நல்லா பயிற்சி எடுங்க. உங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து அடுத்த இதே மாதிரி போட்டியில உங்களை சந்திக்கிறேன். அப்ப நானும் உங்களோட சேர்ந்து செய்கிறேன். நல்லா செய்யுங்க. பெற்றோர்கள் பிள்ளைகளை தட்டி கொடுத்து நல்லபடியா வகுப்புக்கு தொடர்ச்சி அனுப்புங்க. கல்வியோடு ஒரு வீரக்கலையும் அவன் வீரமும் அவரோடு இணைந்து இருப்பதுதான் நமக்கு பாதுகாப்பு. உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். என் தம்பி தாஸ் அவர்களுக்கும் என்னுடைய அன்பு தம்பி ராஜா அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். பரிசை திரு ஜேசுதாஸ் அவர்கள் வழங்குவார்கள்.